Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 103. ஸோ சங்கீதம் 103வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரோட ஒரு சின்ன சம்மரியை பார்க்க போகுது. இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் சாங். ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாங்க இந்த சங்கீதத்தில் நன்றி சொல்கிறாங்க. ஸோ சங்கீத ஓப்பனிங்லேயே என்ன சொல்கிறாங்க, பிளஸ் த லார்ட் ஓ மை சோல்னு சொல்லி ஆரம்பிக்கும். ஆண்டவரே ஆத்மாவை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஆண்டவர் எப்படிலாம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் அவங்களுக்கு பெனிஃபிட் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று ஒன்றா லிஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி அவங்க பாவத்தை மன்னிக்கிறார், எப்படி அவங்களுக்கு சுகத்தை கொடுக்குறாரு, எப்படி அவங்களுக்கு ரிடீம் பண்ணுறாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு இறுதியில் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் நிலைத்திருக்கும் அன்பையும் நிலைத்திருக்கிற அந்த கிருபையை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க. ஸோ அதான் இந்த ஃபுல் சங்கீதம். அதில் மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா, இறுதியில் ஒரு எக்ஸாம்பிள் அவங்களே சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு அப்பாவோ எப்படி ஒரு பிள்ளையை பார்த்துப்பாரோ அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நேசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 13 and 14. ஸோ Psalms chapter 103 verse 13 and 14. It says, as a father shows compassion to his children, so the Lord shows compassion to those who fear him. For he knows our frame, he remembers that we are dust. இன்னொரு சொல்கிறேன், as a father shows compassion to his children, so the Lord shows compassion to those who fear him. For he knows our frame, he remembers that we are dust. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, முதல்ல இந்த கம்பேரிசனை பார்த்தீங்களா, ஆண்டவரை ஒரு அப்பாவோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா ஆண்டவர் ஒரு அப்பா அவங்க பிள்ளையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டவங்க தான் அவங்க பிள்ளை. ஆனாலும் என்ன பண்ணுவார் ஒரு அப்பா, இந்த பிள்ளை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு டிஸ்கார்ட் பண்ணுவாங்க. இல்லை, மேபி த சைல்டு, ஒரு ஆணோ பெண்ணோ எப்படிப்பட்ட ஒரு குழந்தையா இருந்தாலும் அந்த அப்பா என்ன பண்ணுவார், அவங்க பிள்ளைன்னு என்ன பண்ணுவார், நேசிப்பார், அன்பு இருக்கும், அவ்வளோ பாதுகாப்பு பண்ணுவார், ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஃபுல்லாக அந்த அன்பும் அந்த ப்ரொடெக்ஷனும் அந்த இறக்கமும் ஃபுல்லாக என்ன இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த சங்கீதத்தில் ஆண்டவரை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் முன்னாடி ப்ளஸ் என்ன இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அப்பாவுக்கும் தெரியும் என் குழந்தைன்னா சொன்னால் செய்ய மாட்டான், எஸ்பெஷலி சின்ன வயசாக இருந்தால். பிகாஸ் எவ்ரி ஒன் ஹஸ் தேர் ஓன் ஷார்ட் கமிங்ஸ். எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில குழந்தைங்க எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவாங்க, சில குழந்தைங்க சுத்தமாக கீழ்ப்படிய மாட்டாங்க. ஸோ அது ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி. இது சில பேர் அந்த மாதிரி நடுவில் இருப்பாங்க. ஸோ அதை அறிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பெற்றோர், ஒரு அப்பா இல்லைன்னா அம்மா, they will care for the child, they will love the child. ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, மனிதர்கள் நம்மளும் என்ன பண்ணுறோம், ஆண்டவர் சொல்கிறத கீழ்ப்படிய மாட்டேறோம், ஆண்டவருக்கு கஷ்டத்தை கொடுக்குறோம், ஆண்டவருக்கு துன்பத்தை கொடுக்குறோம். ஆண்டவருக்கும் தெரியும் முதல்ல ஒரு அப்பாவுக்கு எப்படி ஒரு குழந்தை இல்லை ஒரு அம்மாவுக்கு எப்படி ஒரு குழந்தை தப்பு பண்ணுன்னு தெரியுமோ, அதே மாதிரி ஆண்டவருக்கு நம்ம தப்பு பண்ணுவோம்னு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த பெற்றோர் அந்த குழந்தைய நேசிப்பாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம தப்பு பண்ணுவோமோன்னு தெரிஞ்சு கூட என்ன பண்ணுறாரு, அவர் நேசிக்கிறார். தப்பு பண்ணுவோன்னு அவருக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதை அறிஞ்சிக்கிட்டு, ஏன்னா நம்மளோட வீக்னஸ் தெரியும், நம்மளோட ஷார்ட் கமிங்ஸ் தெரியும், அதை அறிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுவார், அவர் நம்மளை நேசிக்கிறார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு சேலஞ்சு சைல்டு பிறக்கிறாங்கன்னு, ஒரு மெடிக்கலி இல்லை ஒரு டிசேபிள்டு சைல்டு பிறந்தால், நார்மலாக இருக்கிறதோட ஒரு டிசேபிள் சைல்டு பிறந்தால், ஒரு ஆட்டிசமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு டிசபிலிட்டி இருந்தால் இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு சைல்டை எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எவ்வளோ தியாகம் பண்ணணும், இன்னும் எவ்வளோ அன்பு இருக்கணும் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு பெற்றோர் கைவிட்டுருவாங்களா ஒரு குழந்தைய, இல்லை, அவங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை இந்த டிசபிலிட்டி இருக்க குழந்தை இந்த வயசில் இந்த கஷ்டம் வரும், இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணணும், இந்த வயசு வரைக்கும் இதெல்லாம் பண்ணணும், நம்மளே தான் கூட இருக்கணும், நம்ம கைவிட முடியாது இந்த சேலஞ்ச் இருக்கிறதுனால. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாத்தையும் தியாகத்தோடு என்ன பண்ணுவாங்க, அன்போட நேசிப்பாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவருக்கும் நம்மளை பற்றி தெரியும். ஆண்டவருக்கு தெரியும், நீ இந்த தப்பு பண்ணுவ, நீ இந்த இடத்துல விழுவ, நீ இந்த இடத்துல இது பண்ண தான் போகிற. இதெல்லாம் அறிஞ்சு கூட என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை ஃபுல்லாக கிருபையோடு பாதுகாக்கிறார். ஸோ நம்ம என்ன இதுலேருந்து எடுத்துக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நன்றி சொன்னோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவனை அறிந்தும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு உங்களை வெளிப்படுத்தியிருக்கீங்க. எனக்கு யூ ஹவ் ரிவீல்ட் யுவர்செல்ஃப் டு மீ டிஸ்பைட் நோயிங் ஹவ் பேட் ஐ ஆம், டிஸ்பைட் நோயிங் ஹவ் சின்ஃபுல் ஐ ஆம். ஸோ அதை ஃபஸ்ட்டு அறிஞ்சிக்கிட்டு, ரெண்டாவது என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஆண்டவரே இவ்வளோ பாவியாக இருந்த என்னையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நேசிக்கிறீங்க ஆண்டவரே. ஸோ நம்ம ஜெபத்தை என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு அதை அறிஞ்சு அந்த ஆளை தறியணும். நம்ம ஆண்டவரோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நம்ம எவ்வளோ கீழே இருக்கோன்னு அறிஞ்சிக்கிட்டு, இன்னும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு அதை அறிஞ்சிக்கிட்டு, அதை உணர்ந்துட்டு நீங்கள் யோசிங்க, கொஞ்சம் தியானம் பண்ணி யோசிங்க. இவ்வளோ மோசமான என்ன, இவ்வளோ கிருபையோட இவ்வளோ வல்லமை உள்ள ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு
அதை நம்ம யோசித்து உணர்ந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஸோ தேட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, even though we are fallen, even though we are significantly fallen short of your standards and expectations, Lord, and that we will continue to do so, that you still love us and that you still care for us, Lord. And Lord, secondly, Lord, thank you for the sacrifice that you have given to us through Jesus Christ so that we may be worthy in your eyes, Lord. Lord, first of all, let us remember this, that on our own, that we are nothing before you, Lord, that we are just wicked sinners, Lord. And secondly, Lord, help us remember that we are by your mercy and we are by your grace, Lord, that without you we cannot do much, Lord. All of this in Christ's name I pray. Amen.